எல்லாம் மருந்தும் கிளம்பி போட்டாங்க. நடு கொண்டு வா. யார் தெரியுமா? நான் வந்தேன் பொண்ணு மாத்து வாங்கடி போலாம். எது தேங்க முடிய 2 lakhs ஒரிஜினல் புட்டுன்னு வச்சுக்கா. புட்டுக்கும் பாக்குறியா? கோடி மக்கள் ஏன் வந்தாங்க? ஆமா ஏன் வந்தாங்க? எதுக்கு வந்தாங்க? வீட்டுல படுத்தா கரண்ட் பில் ஆகும்னு இங்க வந்து கலைஞருக்கு அக்காவா அது கண்ணாடி கைட்டாமே பாத்துருக்கீங்க. அமைச்சர் மகாராணி அவருக்கு காசு தரலையா? காசு கொடுக்கலாமா யாரும்? தப்பா நினைக்காத. கோடான கோடி மக்கள் ஏன் வந்திருக்காங்க? உங்கள் நாட்டியத்தை பார்க்க ஆவலோடு அமர்ந்து கொண்டிருக்கிறார் மகாராணி. அவங்க இரும்பி கேட்கிறாங்க. அவங்க சரோஜா நோய் வந்தது. சந்தோஷம் சிரிக்கிறாங்க. என்னன்னு தெரியல. அடுத்த வரை முடிச்சுட்டு போறோம். சிறப்பான நாட்டியம் நீ காட்டுறது அப்படியே மகாராணிக்கு கிளம்பணும். மகாராணிக்கு கிளம்பா கிளம்பாத. நீண்ட நாள் பிறகு மகனும் மகளும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு கண்ணுக்கு விருந்தா சந்தோஷமா இருக்குதா? எதுக்கு சிரிக்கிறாங்க? பைத்தம் படுக்கணும். மாமா ஓனா குள்ளப்பையா எங்களை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? எப்படி பேசுறா? சிறப்பான நாட்டியம். தொடாம பேசு. நாங்க சாப்பிட்டு தண்ணியில பட்டாலே கரைச்சிடுவோம். நீ தொட்டா கரையாம சொல்லுடி. பார்வதீராதடி Baba
இன்னும் ஒரு 50 ரூபாய் கொடுத்தா ஏடிஎம்ல போயிடுச்சா? கார்டு ஒர்க் ஆகாது. சாமி கும்பிடுறோம். ஆமா இப்போத்தா தொங்கப்போ மேல தொங்கலாம். பொம்பளைன்னா அதுல இருக்கலாம். நான் பொம்பளை கிடையாது. நான் ஒருத்தன் கூட வாழ்ந்தாத்தான் மரியாதை கொடுப்பேன். தாலி அது கடைசி போட்டா நான் அத்து போட்டு 5 நாள் ஆகுது பையா. 5 நாள் ஆகுது. ஆத்து போட்டு 5 நாள் ஆகுது பையா. ஒரு அழகா பேசுமா. பேச முடியாது. கையா வைக்கிறப்பா. கை வச்சுட்டு ஒரு மாதிரியா இருக்கும். நான் ஆபரேஷன் பண்ணிக்கிறேன். எனக்கு அப்பவே சந்தேகம்டா. வராதா பாடி தங்கம் செல்லம் எப்படியாப்பட்ட பல்லு அழகு தட்டி எடுக்குது. எனக்கு என் பிரச்சனை சண்டை அடிச்சு பல்லு வச்சுக்கண்டா. சொல்லுடா என்ன கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கிற கிட்ட வந்து இந்த எறும்பு துண்டை அந்த காந்தகம் இசைக்கும். காந்தத்துல மாடிச்சு வச்சுக்க. அப்புறம் வெளியே ஒரு 6 மாசம் ஆகும். அது சல்ற ஜெயிலா? ஆமாண்டா. ஜெயிலா இருந்தாலும் பெயில் வச்சுக்கிட்டு வந்துருவாங்க. என்ன சொல்ற? என்ன சிறப்பான நாட்டியம் ஆத்தத்துல குறை என்பது இருக்கக்கூடாது. இருந்தா என்னத்த சிறப்பான ஒரு நாட்டு. அப்படியா? ஆடல் பாடல் அபிநயம். இது
ராட்டியம் தளபதியாரி அவனுக்கு வேண்டிய சன்மானத்தை கொடுத்து இருந்தாலும் ஆனந்தமாக ஆடி பாடிக்கொண்டிருக்கின்றோம் இருக்கும்போது ஏதோ ஆராய்ச்சி மணி இது தவறிவிட்டது. கொலை கொள்ளை கற்பழிப்பு தலைவிரித்து ஆடுகிறதா? எனக்கு நீதி வேண்டும் ஐயா, நீதி வேண்டும். ஐயோ என்ன கேசுனே தெரியல, நீதி கேட்டு வந்திருக்கிறா. யாருப்பா? என்ன கேசு? இந்த பெண்ணை எங்க பார்த்த மாதிரி இருக்கு. யார பாரு. உமா வைக்க போற கேசு காரணமா தான் தூக்கி வந்திருக்கிறான். நடந்தது என்ன? கொலை. கொலை எழுதி விட்டது ஐயா. கொலை நடந்திருக்கிறது. கொலையா? ஐயோ கொலை என்றால் என் கொலையே நடுங்குது. கொலை நடுங்காதா பின்ன? என்னப்பா இது? என் நாட்டு அமைச்சர் கருணாக நான் இருக்கும்போது இந்த நாட்டில் கொலையா? கொலை செஞ்சதே நீ தானடா பாரு. ஏண்டா அன்பு, நம்முடைய மகேந்திராபுரம் நாட்டிலே கொலை கற்பழிப்பு என்று விளைக்கின்றாரே, யார் என்று தெரியவில்லை. நீதி தவறாத நமது நாட்டில இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்திருக்கிறார். இந்த கொலை செய்தது யார் என்று எனக்கு தெரியும். அம்மால ஒரு சான்ஸ் கட்டண குட்டா இல்ல. அம்மா என்னப்பா இந்த கொலை செய்தது யார் என்று எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? நன்றாக தெரியும். இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்தவன் கொலை செய்தவனை காட்டி கொடுத்தால் உனக்கு கூட்டி கொடுப்பேன். இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்தவன் யார் தெரியுமா? அவன் நின்றுதான் இருக்கிறான். அவன் முகம் பூசணிக்காவில் படம் வச்சது போல் இருக்கும். கொலை செய்தவன் உனக்கு தெரியுமா? சின்னப்பா இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்தவன் யாரு உனக்கு தெரியுமா? கொலை செய்தவனை கண்டுபிடித்து கொடுத்தா அழற எவனோ கொலை பண்ண. ஐயோ முறுக்குறாண்டி அம்மா. ஐயோ எவனோ சத்தா. நம்ம உயிரை நம்ம தான் காப்பாத்திக்கணும். கொலை செய்தது கொலை செய்தவன் தான் செய்திருப்பான். ஆமாம், இந்த கொலையை செய்தவன் யாரப்பா? இந்த பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்தவன் இதே நாட்டில் தான் இருக்கிறார். இந்த நாட்டிலா? இந்த நீதிமன்றத்தில் தான். இந்த நீதிமன்றத்தில் யார் இந்த சதிகாரன்? இதோ இருக்கிறாரே, இது அமைச்சர் கருணாகரன் தான். பாடு போல மாட்டிக்கலாம். இல்லையம்மா இல்லையம்மா, இவன் தான் செய்தார். என்னடா இது? இந்த அரசபையிலே நீதிமன்றத்திலே இந்நாட்டு அமைச்சர் தளபதியார் ஒரு கொலைகாரனா, ஒரு குற்றவாளியா? இவர் யார்? எப்பேற்பட்டவர்? இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அரும்பாடுபடுகின்றார். அப்பேற்பட்ட உத்தமரை பார்த்து கொலைகாரன் உரைக்கலாமா? இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் நீதி தவறாமல் நீதி வழங்கும் இந்த நீதிமன்றத்தில் ஓடி வந்து இந்நாட்டு அமைச்சரை பார்த்து கொலைகாரன் உரைக்கவே கூடாது. கொலைகாரன் உரைத்து உடைய நாக்க நிறுத்துங்கள் அம்மா. எனக்கு என்னவோ அமைச்சர் மீது நான் சந்தேகமாக இருக்கின்றது. எத்தனை பேரில் கரசபையில் ஏறி அமைச்சரை மட்டும் சொல்ல வேண்டும். அப்படி பார்க்க போனா எந்த கொலையை செய்தது அமைச்சராக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கொலையா? இந்த கொலை என்று சொன்னதும் என்னுடைய கொலையே நடுங்குது. மேலே பூமாதேவி, கீழே ஆகாயவழி சற்று. தவளை வாயால கச்சிட்டு மாட்டிக்கிற மாதிரி இவனே மாட்டிப்பான் பழகு. மேடியா பூமாதேவி கால கலக்கு சூத்த கீழ்பானுங்க வாங்கிக்கிறவா. அம்மா என்னம்மா, எனக்கும் இந்த அமைச்சர் மீதுதான் சந்தேகமாக அவர் ஒரு வார்த்தை கூறினாரு. அதை செவகுடுத்து கேட்டீர்களா? மேலே பூமாதேவியா, கீழே ஆகாய வாணியா, இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்றார். நிச்சயமாக இந்த கொலையை இவன் தான் செய்திருக்க வேண்டும். நீயோ
சென்ற தெரியாமல் அயல்நாடு சென்று பட்டங்கள் முடித்து இப்போது தான் தாயக திரும்பி இருக்கின்றார். உண்மை. இந்த கொலையை செய்தவன் யார் என்று ஆமா தான் நாங்க கண்டுபிடிக்க போறோம். நீ சின்ன பொண்ணு, எதுவே தெரியாது. தலை இருக்க வாழாடக்கூடாது. போர்த்தகளோட வார்த்தைகள் அமைச்சரே, இந்த நீதிமன்றத்தில் பெரியவர் சிறியவர் என்று வித்தியாசம் கிடையாது. யார் வேணாலும் நீதி எடுத்துக் கொள்ளலாம். நீங்கள் ஒரு புறமாக இருக்க வேண்டும். அம்மா, சரியான முறையில் விசாரித்து இவனுக்கு நீங்கள் தகுந்த தண்டனை வழங்க வேண்டும். மகனே ராஜா, நீதி தவறாமல் இந்த அரசாங்கத்தை ஆண்டு வந்தவருடைய தந்தை குறை என்பதை காண முடியாது. அப்படி இருக்க நம்முடைய மகேந்திர நாட்டிலே ஒரு கொலைகாரன் தண்டனை கொடுக்க வேண்டும். யார் என்று விசாரித்து அவருக்கு வேண்டிய தண்டனை கொடு. ஐயா, ஆமாம், அமைச்சர் தான் கொலை செய்தார் என்று நீ உரைக்கின்றாயே. கொலை நடந்த இடம் எங்கே? எங்க சொல்லுப்பா, அந்த பொட்டாமரை குளம். பொட்டாமரை குளம். பையன் உட்காந்து பார்த்தா மாதிரியே சொல்றான். நானே எடுத்து சொல்லு, கிளம்பலாம். நம்போ பொட்டாமரை குளம் நம்முடைய நாட்டிற்கோ தண்ணீர் பஞ்சம். பொட்டாமரை குளக்கரைக்கு தண்ணீர் எடுக்க எத்தனையோ பெண்கள் வருவார்கள். ஐயா, ஒருவர் இல்லை என்றாலும் ஒருவர் பார்த்திருக்க மறுக்கப்படாத உண்மை. அப்படியே இந்த கொலையை நான் செய்திருந்தால் சாட்சி, இதற்கு சாட்சி இந்த கொலைக்கு சாட்சி. ஐயா, சாட்சியா? நான் யாரை சொல்வது? இதை சொல்வது ஐயா, நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கடவுள் கல்லான கொண்டிருப்பவன் குற்றவாளி. இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுள் கல்லான போன மனிதர்களால். சாட்சி யாரு என்று கூறுவதையா? சாட்சி இந்த விட்டையும் மண்டையும் கட்டி காட்கும் அந்த கடவுள் தான் சாட்சி. அந்த விண்ணையோ மண்டையும் கட்டி காக்கக்கூடிய அந்த கடவுள் தான் சாட்சியா? கல்லாக இருக்கும் கடவுள் எப்படிங்க சாட்சி சொல்ல வருவா? ஏழை, கல்லாக இருக்கும் சாட்சி கிடையாது. உனது கண்ணால் பார்த்த சாட்சி ஏதாவது இருக்கிறதா? சொல்லு. ஆமா, கொலை என்று விளக்கும் இந்த பெண் யார்? இவள் யார் தெரியுமா? ஒரே தங்கை, ஒப்பந்த தங்கை சுகத்தி. ஐயா, அந்த பெண்ணுக்கு நீ அண்ணன் தங்கை சாட்சி சபைக்கு ஒருபோதும் ஏற்காது. ஐயா, படக்கண், ஐயா, படக்கண், நீங்களாவது நீ கூறுகளையா? அழகர கண். ஐயா, இந்த 18 பட்டிக்கு நாட்டாமடானா அப்படியா? என்ற வாயில பீ வராதுரா. உனக்கு சரியான நீதி நான் வழங்குறேன். அழகர கண், பாட்டு கேட்டுத்தானே
என்ற செல்லம் இறந்து கிடக்கத்து யாரு என்னுடைய ஒரே தங்கை ஒப்பத்த தங்கை சுகந்தி ஐயா. ஒன்ற தங்கச்சி அப்பா ஒன்ற தங்கச்சிக்கு நீ என்னப்பா வேணும்? அண்ணனா வேணும் ஐயா. அண்ணனா கண்ணு ஐயா. என்ற கண்ணு ஒன்ற தங்கச்சி என்னப்பா பண்ணாங்க? கொலை செய்துட்டாங்க ஐயா. சென்ன கொலையா பணம் கொலையாட ராஜா அழகர கண்ணு கண்ணு இறந்து கிடக்குது. அவன் ஒரு மென்டல் உன்னை நான் மென்டல் ஆக்காத விட மாட்டேன். உனக்கு சரியான நீதி நான் வழங்குறேன். இறந்து கிடக்குது யார் என்னுடைய தங்கச்சி ஐயா. ஒன்ற தங்கச்சி அப்பா ஆமா ஐயா. ஒன்ற தங்கச்சிக்கு நீ என்னப்பா வேணும்? அண்ணனா வேணும் ஐயா. அண்ணனா கண்ணு ஆமா ஐயா. ஐயா. இறந்து கிடக்குது யார் என் தங்கச்சி ஐயா. ஒன்ற தங்கச்சி அப்பா ஆமா ஐயா. ஒன்ற தங்கச்சிக்கு நீ என்னப்பா அண்ணனா வேணும் ஐயா. அண்ணனா கண்ணு அழகரா செல்லும் இறந்து கிடக்குது யாரா செல்லும்? என் தங்கச்சி ஐயா. ஒன்ற தங்கச்சிக்கு அண்ணனா வேணும் ஐயா. அழக செல்லும் ஐயா. இறந்து கிடக்குது யாரா செல்லும்? என் தங்கச்சி ஐயா. தங்கச்சி ஐயா. ஒன்ற தங்கச்சி அப்பா ஐயா. ஒன்ற தங்கச்சிக்கு நீ என்ன ஐயா வேண்டாம். எனக்கு நீரே வேண்டாம். வேண்டாம் ஐயா. சம்பளமானா பென்ஷமானா நான் போயிடுறேன். அப்படியே இவன் என் தங்கச்சியா கிடையாது. அவ யாரு? இவ யாரு? அவ யாரு? இவ யாரு? இந்த பிகாரி யாரு? நீ நான் பேசணும் நான் கேட்கணும் தலையை ஐயா. ஆமா, இறந்து கிடக்கும் இந்த பெண்ணுக்கு நீ அண்ணன் என்று உரைக்கின்றாய். உண்மைதானே ஐயா? இந்த சாட்சி சபைக்கு ஒருபோதும் ஏற்காது. சொந்தக்கார சாட்சி சொன்னா சபை ஏத்துக்காது. சண்முகம் போட்ட மாட்டி சாட்சி இல்லாத வழக்கு வழக்கு. சாரீரம் இல்லாத சங்கீதம் சங்கீதம். ஏற்ற சுரக்காய் கூட்டுக்கு உதவாது. உதவாது. எப்பொழுது பிணத்தை தூக்கி இந்த நேரத்துக்கு வந்து இந்த நாட்டுக்கு தூக்கி வந்து என்னுடைய தங்கையை ஐயா சேர சோழ பாண்டியர் ஆண்டது நாட்டிலே சேர சோழ பாண்டியர் ஆண்டது நாட்டிலே பாண்டியர் ஆண்டு நாட்டிலே வாழையடி வாழையாக வந்த இந்த மரபிலே பிறந்த நீங்கள் பசுவின் கன்றுக்காக தன்னுடைய கன்றை தன்னுடைய மகனையே தேர்காலிக்கு கொண்டாடிய மணி சோழன் அப்படிப்பட்ட பிறந்த நாட்டிலே அற்ப புறாவுக்காக தன் தசைகளை எடுத்து கொடுத்தார் சக்கரவர்த்தி. முல்லைக்காக தேரையே பரிசாக கொடுத்தார் அப்படி வாழையடி வாழையாக வந்த மரபிலே பிறந்த நீங்கள் என்னுடைய தந்தைக்காக நீதி கிடைக்கும் என்று வந்து ஐயா இந்த ஏழை என்ற காலத்தினால் உபாசனப்படுத்திட்டீங்க. இந்த ஏழை வயிறு சொல்றீங்க நீங்கள் ஆடியாச்சு மனைவி மக்களை பிரிந்து தனிப்படமா இருப்பீங்க. இதுவே இந்த ஏழை ஒரு ஏழை பாவத்தை கொடுத்து விட்டு செல்கின்றாரே என்ன செய்வது? உன் நாட்டு அமைச்சர் நான் இருக்கும் போது நீ எதற்கு பயப்பட நாங்கள் இறக்கும் வரை உங்கள் கண்ணீர் இருந்து கண்ணீர் விட வர இந்த நாட்டையும் இந்த வீட்டையும் நாட்டு மக்களையும் உங்களையும் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். இதற்கு முன்பதாக என்னுடைய கணவரை இழந்து நான் தன்னால் தனிமதி இந்த அரசாங்கத்திலே வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். உண்மைதான். நன்றாக இருக்க வேண்டிய நல்ல நேரத்திலே ஓடி வந்து நீதி கேட்டவன் நீதி வழங்கவில்லை என்று ஒரு ஏழை சாபம் கொடுத்து விட்டு செல்கின்றானே அந்த ஏழை அதை நினைத்தால் மனதுக்கு வருத்தமாக மன வருத்த வேண்டாம். ஏழை கொடுத்த சாபம் பழித்து விடுமா? கவலை வேண்டாம். சபை